அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். 30 லட்சமும் ஒரு வீடும் உங்களுக்கு வேண்டுமா? நான் சொல்லும் இந்த திக்ரை ஓதி பாருங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னதின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய இந்த திக்ரை ஓதினால் 30 லட்சமும் நிச்சயமாக ஒரு வீடும் கிடைக்கும். பொதுவாக வாழ்க்கையிலே பணம், வீடு என்று சொன்னால் எல்லோருக்கும் அதன் பக்கம் ஈர்ப்பும் தேவையும் இருக்கத்தான் செய்யும். ஹலாலான விதத்திலே, அல்லாஹ் அனுமதித்த விதத்திலே பணத்தை சம்பாதிப்பதும் வீடுகளை கட்டுவதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நல்ல விஷயம்தான். அது எந்த வகையிலும் ஒருவரின் ஆசையாக அமைவது தவறான ஒரு விஷயமாக இருக்காது. மார்க்கம் சொன்ன விதத்திலே அந்த ஆசைகள் அமையுமானால் நிச்சயமாக மார்க்கம் அதை வரவேற்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன். நம்முடைய இந்த பதிவிலே, இந்த பதிவினுடைய தம்ப்லைனிலே நீங்கள் பார்த்ததை போன்று 30 லட்சம் கிடைக்கும் என்பது பணமாக இருக்கும் என்றுதான் நாம் ஆசைப்படுவோம். ஆனால் பணத்தை விட இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் தேவைப்படும் 30 லட்சம் விஷயங்களை அல்லாஹு தஆலா தருகிறான். அது என்னவென்று இந்த பதிவிலே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். அதுபோன்று நிச்சயமாக வீட்டை அல்லாஹு தஆலா இந்த திக்ரை சொல்பவர்களுக்கு தருவான். நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமிதியிலே 3428வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸை, அந்த திக்ரை உங்களுக்கு நான் ஸ்கிரீனிலே நீங்கள் ஓதும் விதத்திலே பதிவு செய்வேன். ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா இங்கு குறிப்பிடப்பட்டதை போன்ற எல்லா நன்மைகளையும் தருவானாக. யார் கடைவீதியில் நுழைந்த பிறகு இந்த திக்ரை ஓதுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு 10 லட்சம் நன்மைகளை தருகிறான். 10 லட்சம் பாவங்களை மன்னிக்கிறான். 10 லட்சம் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். ஆக 10 லட்சம் நன்மைகள், 10 லட்ச பாவ மன்னிப்பு, 10 லட்ச அந்தஸ்து உயர்வு என்ற 30 லட்சங்களை அல்லாஹு தஆலா இந்த திக்ரை ஒரு நிமிடத்தில் அல்லாஹு தஆலா தந்து விடுகிறான். மட்டுமல்ல, இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, அல்லாஹ் அவருக்கு சுவனத்தில் ஒரு வீட்டை ஏற்படுத்துகிறான், ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக பணத்தை விட மதிப்புமிக்க இந்த 30 லட்சங்களை பெற வேண்டும் என்ற ஆசை இருப்பவர்களும், நாளை மறுமையிலே சிறப்பான ஒரு வீட்டை சுவனத்தில் பெற வேண்டும் என்ற ஆசை இருப்பவர்களும் இந்த விஷயத்தில், இந்த ஹதீஸில் ஒன்றை நாம் விளங்க வேண்டும். சுவனத்தில் மாளிகை கிடைக்கும் என்றால் நிச்சயமாக சுவனம் கிடைக்கும் என்பதை நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும். அப்பொழுது இந்த திக்ரை நாம் ஓதும் பொழுது சுவனத்தில் மாளிகை கிடைப்பதோடு சுவனமும் சேர்ந்து கிடைக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், என்னுடன் சேர்ந்து சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த திக்ரை ஓதுபவர்களுக்கு அல்லாஹு தஆலா நாம் சொன்னதை போன்று 30 லட்சம் நல்ல காரியங்களை, அதாவது 10 லட்சம் நன்மைகள், 10 லட்ச பாவ மன்னிப்பு, 10 லட்ச அந்தஸ்து உயர்வு, மட்டுமல்ல சுவனத்தில் ஒரு மாளிகையை சுவனத்தோடு சேர்த்து தருகிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இதை ஓதியவர்கள், இதை கேட்டவர்கள், தொடர்ந்து நம்முடைய சேனலிலே நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்பவர்கள் என எல்லா நபர்களுக்கும் அல்லாஹு தஆலா இருளகிலும் வெற்றியை தந்து என்ன நோக்கங்களை நாம் மனதிலே சுமந்து கொண்டிருக்கிறோமோ இந்த எல்லா ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.